தீராத இன்று நான் என் நெருப்பில் கையில்லாமல் உன்னை சூழ்கின்றது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவில பார்த்துருவீங்க. பிரவில பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு இன்ஸ்டாகிராமில் வேறு லெவல் ட்ரெண்டிங் இருக்கிற சாங் நீங்கள் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பதாரம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தான். இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக்மா வந்து அலைன் மோஷன் இம்போர்ட் பண்ணுறதுக்கான நியூ வெர்ஷன் அலைன் மோஷன் வந்து நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நியூ வெர்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புக் மாப்ஸ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பெட்டராக வந்து எடிட் பண்ணணும் உங்களுக்கு வந்து நியூ வெர்ஷன் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் கொடுக்குற எல்லாமே புக் மாப்ஸ் வந்து உங்களுக்கு நியூ வெர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூ வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நியூ வெர்ஷன் அலைன் மோஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப் ஷேகர் ப்ரொசன் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான புக் மாப் ப்ரொசனுக்கு மட்டும் பார்த்தா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அன்லாக் ஆகிற மாதிரி நான் வந்து தந்துருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் புக் மாப் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. எப்படி உங்களுக்கு வந்து புக் மாப் வந்து இம்போர்ட் பண்ணுறது தெரியல, எப்படின்னா அவுட் இம்போர்ட் சொல்லிட்டு வந்து போட்டிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து வந்து புக் மாப் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. புக் மார்க் நான் இம்போர்ட்னு ஓப்பன் பண்ணிங்க. என்னடா உள்ளே பார்த்தா புக் மார்க்கே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் ஆவீங்க. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து புக் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புக் மார்க் எல்லாமே நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா நான் சொல்கிற பிக்சலில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அப்படி ஆட் பண்ணாமல் தான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா 96 ஒரு சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா போங்க. யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிக்சலில் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக வந்து ஃபுல்லாகவே லாஸ்ட் வரையுமே இந்த இமேஜ் ஒரே ஒரு ஆக்டர் இமேஜ் வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து கிராப் பண்ணி எடிட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. இல்லை யூஸ் பண்ணிக்கிற இமேஜே வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 125 இமேஜ் நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணேன். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பேஸ் ஏரியா கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா அது அதே பிக்சலில் ஃபஸ்ட் ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக பிளாக் கலர் வந்து ஃபில் ஆகிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் மேலே செட் பண்ணி யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கரண்ட் ஃப்ரேம் PNG ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த பிக்சல் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகி முடிஞ்சோட சேவ் கிளிக் பண்ண சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இமேஜ் கன்வெர்ட் ஆகி சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ உங்கள் இமேஜ் இதே பிக்சலில் பார்த்தீங்கன்னா 126 5 தெரியல நீங்கள் கரெக்டாக வந்து அத்தனை இமேஜ் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து கம்மியாக இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பண்ணி வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதே பிக்சல் தான் நீங்கள் வந்து கட்சி வரைமே நீங்கள் வந்து லாஸ்ட் வரைமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்தோன்னே கரெக்டாக புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் வச்சுங்க. ஸ்டார்ட்டில் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கிராப் பண்ணி எடுத்தீங்களா அந்த இமேஜ் வந்து பார்த்தா அலைட் மோஷன் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகும். அலைட் மோஷன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட்டில் நீங்கள் எந்த இமேஜ் வரணும் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தா 1 வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ண 1 2 3 4 சொல்லிட்டு மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ண போகலாம் எல்லா இமேஜும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து கரெக்டாக அந்த கிராப் பண்ண இமேஜ் தான் வந்து செலக்ட் பண்ணுறேன் லாஸ்ட் வரையுமே. கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் 125 126 இமேஜாக நான் வந்து கிராப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக அத்தனை இமேஜ் நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்க முடியல. நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி வந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுறேன் இமேஜை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 124 இமேஜ் வந்து 25 இமேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 125 இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் டைம் இல்லை எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து டூல் இருக்குது. நீங்கள் வந்து அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 வச்சுங்க. 8 வச்சுட்டு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. 8 வச்சோடனே நெக்ஸ்ட் மேலே பார்த்தா பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும் மேலே. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் படிக்கட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக பாருங்கள். பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி முடிஞ்ச உடனே கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் டைம் இமேஜ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்கள் உள்ள பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டக்கு மாறுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் லாஸ்ட் வரைக்கும் செட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணலாம். இந்த இமேஜில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரையுமே ஃபில் கம்பஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. அதே மாதிரி லாஸ்ட் வரையுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபில் கம்பஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க.
நீங்கள் ஃபில் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் பார்த்தா அதுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் டைமே வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிங்க. நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது மழை வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து ஷேக் அப்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு எஃபெக்ட் லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் 7 எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் பார்த்தா ஒரு லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் 7 எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கண்டிஷன் லாஸ்ட் வரையுமே இந்த எஃபெக்ட் வந்து கண்டிஷன் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வந்துருங்க. இதே மாதிரி வந்து லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு பார்த்தா சென்டரில் பார்த்தா ஒரு டைம் வந்து பிளாக்லும் நெக்ஸ்ட் வந்து கலர்லேயும் தெரியும். நெக்ஸ்ட் பிளாக்லேயும் வந்துருக்கும். அது எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் லேயர் வந்து பிளாக்ல வச்சிங்கன்னா பிளாக்ல வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து கலரில் வரணும்னா அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டாக வந்து கலரில் இருக்கும். ஆனால் வந்து லைட்டாக வந்து பிளெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியும் இமேஜ். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து கலர் வரதுக்கு நெக்ஸ்ட் லேயருக்கு நீங்கள் அதுக்கான சேச்சுரேஷன் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலரில் வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரையுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபில் கம்பல்சரியாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கலர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லாஸ்ட் வரையுமே செட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் அப்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 சிசியில் இருக்குது. அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த 3 லேயரையும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் 3 லேயரும் ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ண சொல்ல அந்த 3 லேயருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த சிசி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த 3 சிசி லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல அந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா சிசி பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சோடனே கரெக்டாக கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு எமோஜ் லேயருக்கான இது இருக்கும். கீழே வந்து எமோஜ் இருக்குல்ல, நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். லைட்டாக வந்து பக் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா ஒரு 3 இமேஜில் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் எமோஜ் இருக்குது வந்து நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணணும். கரெக்டாக அந்த 3 பார் செலக்ட் பண்ணி அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது பார்த்தா வந்து மேலே வரும். நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இது மாதிரி வச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து தெரியும். உங்களுக்கு வந்து அந்த எமோஜ் வந்து மேலே வந்து தெரியும். உங்களுக்கு இங்கே ஸ்க்ரோல் பண்ண சொல்ல மேலே சிசிக்கு மேலே எடுத்துன்னு போய் போகிறீங்க. கரெக்டாக சிசிக்கு உள்ள வந்து அந்த எமோஜ் வந்து வரணும் உங்களுக்கு கரெக்டாக. அவ்வளோதான். இதை செட் பண்ணிட்டு முடிஞ்சோன்னா மேலே செட் மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.